இனிமேலேருந்து நம்ம தெரிக்க விட்டு தான் ஒரு 120 வருஷமா எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் விஜய். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டேன், அது கொஞ்சம் கேப் ஆகிட்டு. இனிமேலேருந்து நம்ம தெரிக்க விட்டு தான் எல்லா வீடியோவும் போட்டு அதனால ஃபஸ்ட்டு இடமே நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாலங்கடையில் இருக்க சவுத்து பஜாரில் ஸ்ரீராம் லாலா அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு வந்திருக்கோம். கீழே வந்து பேக்கரி இருக்குது, மேலே வந்து ஹோட்டல். வெளுத்துக்கிட்ட தான் இங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு. அதனால சாப்பிட போகிறோம். இங்கே வச்சு எல்லாம் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிட்டு ஆர்வ கலரில் ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போது ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன். வாங்க என்ன ஆர்டர் பண்ணிக்கன்னு பார்க்கலாம். நான் தான் பெரிய ஆர்வ கலர்னு பார்த்தா அங்கே வருங்க அப்பா பார்த்த சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இருக்க லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டொங்குன்னு எழுத்துங்க. அது வரைக்கும் இது ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி அதான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ மெனுக்கடை பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இது என்ன தோசை அப்படின்னா பன்னீர் மசால் தோசை அப்படின்னு சொல்லி இந்த மசால் தோசை. அப்புறம் இங்கே பாருங்க, அப்புறம் சூப்பு வெஜிடபிள் சூப்பு. இதுக்கு சாம்பார் கொடுத்துருக்காங்க. வாழையை பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இப்போ நான் இதை எப்படி டேஸ்ட் பண்ணுன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா கேமராமேன் வேற அப்படியே வெடிக்க பார்த்துட்டுங்க, எப்படா சாப்பிட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேற ஆர்வ கலர் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படி சாப்பிடுன்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்றமா ஃபேமிலின்னு சொல்லிடுறாங்க. ஒரு 2 தோசை பார்த்தீங்கன்னா வாளி நல்லா இருக்கலாம். இந்த வாளி சூப்பராக இருக்கு, சின்னதாக வச்சுருக்காங்க. வாளி விலை கொடுங்க. மேலே ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஊற்றிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சைடில் இப்படி பிச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னி, அப்புறம் தக்காளி சட்னி, அப்புறம் சாம்பார். நான் மசாலா நடுஸ்லாம் வச்சுருக்கேங்க. நான் தோசையை தான் சாப்பிட்டேன், மசாலா இந்த நடுஸ் சாப்பிட்டேன். இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பன்னீர் இருக்குது, இங்கே தக்காளி இருக்குது. பன்னீர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா மசாலாவோட நிறைய இருக்குது. செம. இந்த மசாலாவுக்கு வந்து சாம்பார் சட்னி எதுவுமே தேவையில்லை, இந்த மசாலா மட்டும் போதும், சூப்பராக இருக்குது. அப்புறம் சாப்பிட பண்ண சூப்பர் ஒரு வாய் குடிச்சிடும். நான் குடிக்கவே இல்லை. பாருங்க இதான் வெஜிடபிள் சூப். உள்ள கேரட்டு அது இதுன்னு எல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சூப்பில் கேரட் போடாமல் என்ன போடுவாங்க, என்னையே குழப்பி விட்டாங்க. சாப்பிடுவோம், குடிக்கும். சூப்பராக இருக்குங்க, உப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. சரி நம்ம தோசையை சாப்பிடுவோம். வணக்கம், என் பேர் சுப்பிரமணியன். நான் வந்து ஸ்ரீராம் லாலா ஸ்வீட்ஸ் உரிமையாளர். என்னுடைய நிர்வாகம் வந்து ஒரு 120 வருஷமாக எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஸ்வீட் ஸ்டால் தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து ஒரு மாதமாக புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று திறந்துருக்கோம். அதே தெற்கு பஜாரில் நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதே தெற்கு பஜாரில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று நாங்கள் வந்து இப்போதைக்கு திறந்துருக்கோம். எல்லோரும் அதாவது ரெஸ்டாரண்ட்டுன்னா இது வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு. இதோடைய இதை வந்து எப்படின்னா அந்த வெஜ் பிரியாணி, புலாவு, தந்தூர் ரொட்டி, இந்த மாதிரி நல்லா ஒரு கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக எதுவுமே வந்து சாப்பிட்டோம்னா மனசுக்கு பிடிக்க மாதிரி எல்லாம் வெஜிடேரியன் தான். வெஜ்ஜிலே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது சுவைத்து பார்த்தால்தான் அதோடைய மனம் வந்து நிறைவாகும் உங்களுக்கு.
எங்கள் நிர்வாகத்தில் வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து நிறைய அல்வா வெரைட்டிஸ் தான் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து எப்படின்னா ஃப்ரூட்ஸ் அல்வா, ரோஜாப் அல்வா, வெள்ளரி அல்வா, நிறைய அல்வா வெரைட்டிஸ் வந்து எங்கள்கிட்ட வந்து நிறைய உண்டு. இப்போ வந்து அதே மாதிரி அந்த பேர் வந்து நாங்கள் வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் எடுக்கணும்னு ரொம்ப ஒரு முயற்சி பண்ணி நாங்கள் வந்து இப்போ நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பானிபூரி பாவ் பஜ்ஜி. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ள மசாலா ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு வெங்காயம் போட்டு தந்துருக்காங்க. பானிபூரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பர், ஓகே. பானிபூரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓகே. கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு பாவ் பஜ்ஜி நெக்ஸ்ட்டு பெரிய பீஸ் அமைக்கிறோம். இந்த பீஸ் அமைக்கிறோம். இன்னுங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டு அப்படி சொல்லணும். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம எப்படி இருக்கோம், சந்தோஷமா இருக்கு. பானிபூரியோட பாவ் பஜ்ஜி சூப்பராக இருக்குங்க. இந்த இது சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. பானிபூரி பாவ் பஜ்ஜி சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பட்டர்லாம் போட்டு அந்த இதில் போட்டு செமையாக இருந்தீங்க. இந்தாங்கப்பா உங்களுக்கு ஒரு வாய். மக்களுக்கு எவ்வளோ பாசமான வெள்ளன்ட்டு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து ஒரு நாள் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் ஸ்ரீராம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஆமாம், ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. ஏற்கனவே அவங்க வந்து ஸ்வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க. 125 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்களாம். இப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்லும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டான முறையில் பண்ணுறாங்க. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட அறுசுவை தெரியும் உங்களுக்கு. அதனால் ஃபேமிலியோடு வாங்க, டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்க, சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் சொல்லுங்கள். இந்த கடையோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன்.
மறக்காம பார்த்துவாங்க. கடையோட லொக்கேஷனும் உங்களுக்கு லொகேஷனே எல்லாம் எல்லாம் ஒன்று தானா? எல்லாம் ஒன்று தானா? நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஆமாம், சரி ரைட்டு. பாருங்க, ஒன்றா போலாம். குடும்பத்தோட குத்தாட்டம் ஆடுவோம். அப்படியே வாங்க கீழே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே 3rd ஃப்ளோர் வந்திருக்கோம். 3rd ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னா மினி ஹால். பாருங்கள், மினி ஹால் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா இங்கே வச்சுக்கலாம். அப்படி சுற்றி வந்து எல்லாமே அப்படி தான் இருக்குது. லைட்னிங் கூட சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போ தான் பெர்மிஷன் கேட்டு மேலேருந்து லைட்டை போட்டு நிற்கவங்க. பாருங்கள், பஃபே மாதிரி கூட இருக்குது. எல்லாம் சாப்பாடெலாம் இங்கேயே ஆர்டர் பண்ணி இங்கேயே ஃபங்க்ஷன் வச்சு இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே இருக்குது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். மேலேருந்து கீழே வந்துட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, லெஃப்டெல்லாம் வந்திருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்நாக்ஸ் ஐட்டம். இப்போ வந்து நம்ம பார்சல் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த ஸ்ரீராம் லாலா கடை எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த கடை ஸ்வீட்டில் இந்த கடை வந்து அடிச்சிக்கவே முடியாது. அல்வாவில் வந்து ஏகப்பட்ட அல்வா வச்சுருக்காங்க. நிறைய அல்வா வச்சுருக்காங்க. ஒரு 10 வெரைட்டி இருக்குமாப்பா? 10 வெரைட்டி. இங்கே வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு கடை இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது. இது வந்து இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணி ஒரு மாதங்கிட்ட இருக்கும். அதனால் இப்போவே நல்லா ரீச் ஆகிட்டு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் நட்டுங்க. திருங்க காதோட கேட்கணும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.